20 ரூபாயில காத்து உங்க பிள்ளைக்கு சொன்னேன் சார். சார் சார் ஐஸ்கிரீமோட சேர்த்து பலூன் வாங்கி என் பொழப்பையும் பாருங்க சார். சார் வாங்க சார். எவ்வளவு ஒரு கொத்து பலூனு? இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன மாதிரி ஒருத்தன் ஏதாவது ஒன்று விற்றுக்கிட்டே தான் இருக்கான். எங்களுக்கு பேர் சேல்ஸ்மேன். பட்டி காட்டில் படிச்சுட்டு கையை கட்டிக்கின்னு விற்க வந்துட்டான். ஒடான் நாயே. பொழப்பு தேடி வந்த பல பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. அந்த ஒரு இடம் கூட இல்லாமல் வந்தவங்களுக்கு அடையாளம் ஏற்படுத்தி தந்திருக்கு இந்த சென்னை. சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை. படித்தவன் படிக்காதவன், வேலை தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரோட கனவுக்கும் இங்கே இடம் உண்டு. கனவோடு வந்தவன் நாட்டையே ஆண்ட கதையும் இங்கே இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போன கதையும் இங்கே இருக்கு. ஒரு அடையாளம் தேடி இங்கே வந்த பல பேரில் நானும் ஒருத்தன். அவனுக்கு ராத்திரிலேயே தூக்கம் வரல, பகல்ல இப்படி ஒரு புரட்டை. ராஜ வாழ்க்கையா. ஹே குட்டி, சூப்பர் சூப்பர் சூப்பர். உன் பேர் என்ன? ரோஷினி. ரோஷினி. ரோஷினிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் தட்டுங்க. நீங்க யாரு? நான் வந்து சேல்ஸ்மேனு. உங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வீட்டில் இருக்காங்களா? இருக்காங்க. சரி, நான் உனக்கு சாக்லேட் தரேன். அம்மா கிட்ட போய் சேல்ஸ்மேன் வந்திருக்காங்கன்னு சொல்றியா? சொல்றேன். ஓகே, குட் கேர்ள். இந்த ரோஷினி உன் சாக்லேட். நம்ம ரோஷினிக்காக கை தட்டின உங்களுக்கும் சாக்லேட் உண்டு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இந்தா குட்டி. மேலே போலாமா? ரோஷினி, என்னம்மா என்னாச்சு? என்ன பண்ணுது? ரோஷினி, ரோஷினி, என்ன பண்ண பாபா? ஐயா அம்மா ஓடியாங்க ஓடியாங்கம்மா. என்ன பண்ண பாபா? ஐயா குத்துறா ஐயா ஓடுங்க. நான் உன்னை இருக்க போது உள்ள வந்து என்ன பண்றேன்? என்ன பண்ண குழந்தை? ரோஷினி, 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 ஐயோ ரோஷினி. அதோ போலீஸ் வந்துருச்சு. மாஸ்டரா நீ? சார் இவன் தான் சார். என்ன பிரச்சனை? என்னன்னு தெரியல சார். குழந்தைக்கு எதை கொடுத்துட்டான். எங்க இருந்துடா வர? எங்க இருந்துடா வர? இங்கதான் பக்கத்துல குழந்தை கடத்த வந்திருக்கியா? சேல்ஸ்மேன் சார். சாக்லேட் தான் சார். எது? சாக்லேட் தான் சார் கொடுத்தேன் சார். சாக்லேட் கொடுத்தியா? சாக்லேட்டா கொடுத்த? நான் வரல சார். போலீஸ்காரர்கிட்டயே வா. போலீஸ்காரர்கிட்ட ஏத்து பேசுற நீ? வாடா வாடா வா. எங்க இருந்துடா வர? உண்மையை சொல்லு. இங்க இருந்தா சார் வரேன். உண்மையை சொல்றா, விட்டுறேன். சேல்ஸ்மேன் சார். டெமோ காமிக்க இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான்.
இவனை ஜீப்ல ஏத்தி கும்பல் கும்மியா போடா. நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் ஏத்தியா? நன்றி சார். சார் ப்ளீஸ் சார். சார் நான் ஏய், சாக்லேட் வேற வண்டியில ஏறு. எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் ப்ளீஸ். சீக்கிரம் ஏத்தியா. போட்டு ரெண்டு போட்டு ஏத். ரோஷினி எந்திரிமா, அம்மா பாருமா. அம்மா நான் நல்லா நடிச்சேனாம்மா? என்னம்மா சொல்ற? நடிச்சியா? ஆமா, நாளைக்கு ஸ்கூல்ல டிராமா இருக்கு. காயத்ரி நான் நல்லா நடிக்கலன்னு சொன்னா, அதனால தான் சும்மா நடிச்சு காட்டினம்மா. ஏமா அறிவில்ல உனக்கு? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? எல்லாம் பெத்தவங்கள சொல்லணும். ஏன்னா பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. படிச்சவங்க தானே நீங்களாம். பிள்ளைங்களை எப்படி தான் வளர்ப்பீங்களா? இந்த பிள்ளையோட விளையாட்டை நம்பி இருந்தோம்னா அந்த பையன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கும். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தா நான் இப்படி பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். இதுவே கடைசியா இருக்கட்டும். நைட் எல்லாம் நல்லா தண்ணி அடிக்க வேண்டியது, பெஞ்சை இழுத்து போட்டுக்கிட்டு ஓரமா தூங்க வேண்டியது. எவன் வரான் போறானே தெரியாது. நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேனு, கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. பையா யோ ஏட்டு, அந்த தம்பி ரிலீஸ் பண்ணியா? அண்ணே சுண்டல்ண்ணே, 10 ரூபா தானே. சூடா இருக்குண்ணே, வாங்கிக்கண்ணே. இந்தாண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சுண்டல் சுண்டல், சூடான சுண்டல். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க காசு தேவையில்லை, நிம்மதி தான் தேவை. இவங்களையெல்லாம் பார்க்கும்போது தான் அப்படி ஒரு நம்பிக்கையே வருது. யார் பண்ணீன்னு? சார் செக்யூரிட்டி. செக்யூரிட்டியா? ஆ. என்ன பார்த்தா செக்யூரிட்டி மாதிரியே தெரியுது. சேல்ஸ்மேனு. செக்யூரிட்டி Salesman-ஆ? பார்க்கணும். ஆமாம். இந்த கொண்டை குண்டிச்சு விற்கிறது, ரப்பர் பேண்ட் விற்கிறது அதுவா? இல்லை சார், வேக்யூம் கிளீனர் டெமோ. வாக்கியமே வேக்யூம் கிளீனர் சேல்ஸ் பண்ணுறேன், டெமோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க எல்லார் வீட்லயும் இருக்கு. சரி வா வாயா. யோ என்ன எவ்வளவு அவசரமா இருக்க? கொஞ்சம் குனியா. உன்னை நேரம் 204 அனுப்புறேன். அங்கதான் இந்த கொண்டை பிந்தி இந்த குண்டு ஊசி எல்லாமே வாங்குவாங்க. பாக்கெட்டை பார்த்தா நிறைய வச்சிருக்க போல தெரியுது. ஒரு 20 ரூபா தள்ளிட்டு போ. 20 ரூபாயா சார்? 20 ரூபா கூட இல்லையா? யோ 20 ரூபா கூட இல்லாம என்னையா பாக்கெட்டு? கொஞ்சம் கம்மியாக இருக்கு சார். கொஞ்சம் கம்மியா என்ன இருக்கு? 10 ரூபா சார். 10 ரூபா கூட இல்லையே. வச்சிருக்கியா? பரவாயில்ல கூட. கிழிஞ்சிட்டு போகுது சார். சரி நேரம் 204 போ. அங்கதான் குண்டூசி என்ன கொண்டை எல்லா வெண்டைக்காயும் வாங்குவாங்க. அங்க போய் வித்துரு. சரியா? சரிங்க சார், பார்த்துட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வரேன். என்ன? சரிங்க சார். See sir, this is vacuum cleaner. பிரச்சனையே இல்லாமல் ஒன்று வித்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை. மேனேஜர் சார் வாயாங்க. என்ன யா சொதப்புன?
மேனேஜரா டேமேஜரா? யாரு எந்த நாயம் உள்ள வரக்கூடாதுன்னு தான் உன்னை இந்த வேலைக்கு வச்சிருக்கேன். யார் இந்த நாய் சொல்லியா? இது மாதிரி ஆளுங்க தான் பகல்ல வேவு பார்ப்பானுங்க, நைட்ல கொள்ள அடிப்பானுங்க. இதுக்கு நீ ஒரு மேனேஜர். ஏண்டா நீ எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு பொருளை தயார் பண்ணுவ, நிம்மதியா மெத்த மேல உட்காந்துருக்க என் தலை மேல கட்டுவ, அப்புறம் அது வேலை செய்யலன்னு ஃபோன் பண்ணா நீ போனை கட் பண்ணுவ, அதுக்கு கீழே கட் பண்ணிட்டா புரிஞ்சதுல? போடா தேர்ட் ரேட்டட் கன். பட்டி காட்டுல படிச்சுட்டு டைய கட்டிக்கின்னு விற்க வந்துட்டான். போடா நாயே. என்னடா வேடிக்கை பாக்குற? போடா. ஏய் வெள்ளாண்டி. யோ போய் தொலையா, என் வேலைக்கு உழ வச்சிடாதயா, போயா. தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி ஒருத்தர் இருக்கான். எனக்குன்னு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவங்கிட்ட தான் சொல்லுவேன். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. அவன் உன்னை கழுவி ஊத்திருக்கான், நீ சும்மா வந்திருக்க. போடா. அவன் ஏதாவது பண்ணி அவனுடைய மச்சான். என்ன இருக்கான் இங்க பக்கத்துல தான். அவனை தூக்கலாம் மச்சான். எவன்டா எம் முன்னாடி வந்து நிறுத்துறா? ஏய் நீ என்ன பெரிய பைப்பா? அடிங். ஏய் நீ உள்ள போ, நீ உள்ள போ, நீ உள்ள போ. ஏய் ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்தினியாமே? சேல்ஸ்மேன் உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா இருக்கா? அவன் வீட்டுல திருட வரல என்ன? அவன் ஒண்ணும் பிச்சை எடுக்க வரல, அவன் விக்க வந்தான், அவ்வளவுதான். என்ன யார புடிச்சிருக்க தெரியுமா உனக்கு? நீ யார வேணா இருடா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரா உன் நண்பன்? ஓ இதான் கதையா? அங்க பாருடா, பார்த்தல்ல, செய்குலி இல்ல, ஆனா உனக்கு சேதாரம் உண்டு. எல்லாம் உன் வேலை. எடுறா கைய. சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்க்குற வேணாம். அதனால தான் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி பட்டிக்காட்டில் படிச்சுட்டு டை கட்டிக்கிட்டு நாய் வாழ்க்கை தான் சார் வாழ்கிறேன். என்ன சார் தப்பு பண்ணிட்டேன்
சொல்லுங்கள் சார், நான் ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் தானே. ஒரு பொருளை விற்க வருது அவ்வளோ பெரிய தப்பா? பிடிக்கலைன்னா வேணாம்னு சொல்லி அனுப்புங்க. ஆனால் இப்படி 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் என்ன மாதிரி ஆளுங்க சில பேர் கிரிமினல்ஸ் ஆகிடுறாங்க. டேய் வாடா. பிடிக்கலைன்னா வேணாம்னு சொல்லி அனுப்புங்க. ஆனால் இப்படி 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் என்ன மாதிரி ஆளுங்க சில பேர் கிரிமினல்ஸ் ஆகிடுறாங்க. அம்மு ஓடாத நில்லு. அப்பாவுக்கு மூச்சு வாங்கி பாரு. நில்லுடா அம்மு. அப்பா பிடிக்கிறேன் பாத்தியா? பிடிக்க போறேன். உட்காந்துட்டியா? ஓடாதுன்னு சொன்னல. சும்மா இருங்க டாடி. சரி போலாம் வா. கொஞ்ச நேரம் விளையாட்டு போலாம். சரி விளையாடு. என்ன கேம் சார் இது? இதா பாப்பா, என்ன கேம்டா இது? அப்பா இது கூட தெரியல. இதான் டெம்பிள் ரன். ஓ டெம்பிள் ரன்னாப்பா. சரி, ஏன் இவர் ஓடுறாரு? இந்த அங்கிள் இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்களா? கோல்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மான்ஸ்டர் வரும். ஏன் சார் சிரிக்கிறீங்க? சார், என் வாழ்க்கையை தான் சார் உங்கள் பொண்ணு கேமாக விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் ஜெயிக்கிறதுக்காக ஓடலை, நான் ஓடுறதே ஜெயிக்கிறதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் ஓட போகிறேன். பயிர் காஞ்சிருமோன்ற பயத்தில் இல்லை, வாழ்க்கை காஞ்சிருமோன்ற பயத்தில். எங்கேயோ படித்த ஒரு வாசகம் ஞாபகம் வந்தது. சந்தோஷ பொய்களின் தொகுப்பான வாழ்வில் போராட்டம் மட்டுமே நிஜம்.